ஊதாரி தந்தை. அவன் பெயர் கோபால். சொந்தமாக தையல் இயந்திரம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். பெரிதாக வருமானம் எதுவும் கிடையாது. வரும் வேலையையும் அவன் சரியாக செய்வது கிடையாது. வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு கொடுத்த வேலையை சொன்ன நேரத்திற்கு செய்து கொடுக்காமல் ஏமாற்றுபவன். திருமண வயது வந்தவுடன் தான் நிறைய பணம் சம்பாதிப்பதாகவும் தையல் இயந்திரம் வைத்திருப்பதாகவும் கூறி ஒரு பெண்ணின் பெற்றோரை ஏமாற்றி அவர்களின் மூத்த மகளை திருமணம் செய்து கொள்கிறான். அவனை திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணும் படிப்பறிவு இல்லாதவள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கு எப்படி பேச வேண்டும் என்று எதுவும் தெரியாதவள். இதை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான். அந்த பெண்ணின் வீட்டில் கொஞ்சம் வசதி. எனவே அவன் அதை பயன்படுத்தி தன் சொந்த செலவுகளையும் சமாளிக்க அவன் மாமியாரிடமிருந்து பணத்தை வாங்கி கொள்கிறான். வீட்டிற்கு எதுவும் வாங்கி தருவது இல்லை. அந்த பெண் உணவிற்கே கஷ்டப்படுகிறாள். அந்த பெண்ணின் வீட்டில் அவள் மாமியார், நாத்தனார் என அனைவரும் அவளை கொடுமை செய்கின்றனர். அதையும் அவன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறான். இப்படியே காலம் உருண்டோட அவர்களுக்கு பிள்ளைகளும் பிறக்கின்றன. 2 மகன்கள், 1 மகள் என 3 பேர் பிறக்கின்றனர். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத தாய் தந்தைக்கு 3 குழந்தைகள் அவசியமா என்று கூட அவர்களுக்கு தோன்றவே இல்லை. 3 பிள்ளைகளுக்கும் உணவு முதற்கொண்டு படிப்பு வரை மாமியாரே அனைத்து செலவுகளையும் செய்கின்றார். ஆனால் இவன் தான் தினமும் மிகவும் கடினப்பட்டு வேலை செய்து சம்பாதிப்பது போல் அனைவரிடமும் காட்டிக்கொள்கிறான். தன் பிள்ளைகளிடமும் அப்படியே காட்டிக்கொள்கிறான். தினமும் அதிகாலையிலேயே எழுந்து வேலைக்கு சென்று விடுவான். இரவு 10 மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வருவான். பிள்ளைகள் தன் தந்தை மிகவும் கடினப்பட்டு தங்களுக்காக உழைக்கிறார் என்று நினைத்து கொள்கின்றார்கள். ஆனால் நடப்பது அப்படி கிடையாது. இவர் தினமும் காலையில் எழுந்து சென்று கடையில் உட்கார்ந்து கொள்வார். கடையில் ஏதோ 1-2 வேலைகள் வரும். அதில் கிடைக்கும் வருமானத்தை அவர் தன் சொந்த செலவிற்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்வார். பிள்ளைகளுக்கு என்று எதையும் வாங்கி கொடுப்பது இல்லை. இப்படி இருக்கும் நிலையில் தன் மாமியார் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் ஊரில் இருக்கும் காலி இடத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று நினைக்கும் போது அதையும் இவன் கெடுத்து விடுகிறான். எனக்கு வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் யார்? அப்படியெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பதை நான் வாங்கி கொள்ள மாட்டேன். உங்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுங்கள் என்று அவர்களை அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிடுகிறான். அவர்களும் வேறு வழியின்றி அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் இவன் சொந்த தேவைக்கு மட்டும் வெட்கமே இல்லாமல் அவர்கள் வீட்டில் சென்று பணம் வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறான். பெரிய மகனை அரசு பள்ளியில் படிக்க வைப்பதற்கு கூட அவனிடம் பணம் கிடையாது. ஆனால் இவனுடன் பழகுபவர்கள் அவர்களது பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கிறார்கள் என்பதற்காக நானும் சேர்ப்பேன் என்று வரட்டு கௌரவத்திற்காக மகனை தனியார் பள்ளியில் சேர்க்கிறார். ஆனால் அவரால் பள்ளிக்கு பணம் கட்ட முடியவில்லை. மாமியார் 3 வருடம் கட்டுகிறார்கள். அதற்கு மேல் அவர்களாலும் முடியவில்லை. உடனே அவன் பிள்ளையை அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறார். பிள்ளைகளும் மலமல என வளர்ந்து விடுகிறார்கள். மகளுக்கு 27 வயது ஆகிவிட்டது. இன்னும் திருமணம் நடக்கவில்லை. தந்தையாக மகளுக்கு கூட திருமணம் செய்து வைக்க அவனால் முடியவில்லை. மனைவி கேட்டால் அவள் யாரோடாவது ஓடி போகட்டும் என்று அலட்சியமாக பதில் கூறுகிறான். அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் தாயிடம் சென்று நடந்ததை கூறுகிறாள். உடனே அவள், நான் திருமணம் செய்து வைக்கிறேன், கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாள். மகளும் படிப்பை முடித்துவிட்டு அருகில் இருக்கும் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறாள். மகனும் படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு வேலை பார்த்து வருகிறான். இருவரும் தங்கள் வருமானத்தை சிறுக சிறுக சேர்த்து வைத்து கொஞ்சம் நகை, பணம் என சேர்த்து வைக்கின்றனர். இதை வைத்து பாட்டி பேத்திக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார். 2 வருடத்திற்கு பிறகு மகனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கும் அவன் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறான். மகன், எங்கேயாவது பெண் பார், நான் கடன் வாங்கியாவது திருமணத்தை செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறான். உடனே அவர் நண்பர் மூலம் ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் வீட்டார் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. மகன் 4 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி திருமணத்தை நடத்தி கொள்கிறான். மகன் திருமணம் ஆன பிறகு தன் மனைவியுடன் சென்னையில் வீடெடுத்து தங்கிவிடுகிறான். எப்போதாவது விசேஷ நாட்களில் மட்டும் வீட்டிற்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறான். அப்படி வரும் வேளைகளிலும் அவன்
தன் மகனிடம் குடிப்பதற்கும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கும் வாங்கி கொடுப்பதற்கும் மகனிடம் பணம் கேட்கிறான். வேறு வழி இல்லாமல் மகனும் தந்தையிடம் ஏதாவது சொல்லிவிட்டு வேறு வழியின்றி பணத்தை கொடுத்து விடுகிறான். இப்படியே சில ஆண்டுகள் போகின்றன. திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு பல்வலி எடுக்கிறது. முடியாமல் அவன் அந்த பல்லை எடுத்து விடலாம் என்று முடிவு செய்கிறான். மருத்துவரிடம் சென்று அந்த பல்லையும் எடுத்து விடுகிறான். பல்லை எடுத்த பிறகும் அவனுக்கு வலி குறையவில்லை, மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் திரும்பவும் மருத்துவரிடம் செல்கிறார். இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல் தெரிகிறது. அதனால் இரத்த பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மருத்துவர் கூறுகிறார். அவனும் வேறு வழியின்றி இரத்த பரிசோதனை செய்கிறான். அப்படி செய்யும் போது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருக்கிறது. அவனுக்கு புற்றுநோய், அதுவும் வாய் புற்றுநோய் வந்திருக்கிறது. இதை கேட்டு அவன் மிகவும் உடைந்து போகிறான். வீட்டில் அனைவரிடமும் இந்த விஷயத்தை சொல்கிறான். பொறுப்பற்ற தந்தை என்றாலும் பிள்ளைகளுக்கு தந்தைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டதே என்று மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மூத்த மகன் சென்னைக்கு அவரை அழைத்து வந்து அரசு மருத்துவமனையில் 1 வருடம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இருந்தும் எந்த பயனும் இல்லை. புற்றுநோய் மிகவும் தீவிரமடைகிறது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அறுவை சிகிச்சை செய்தால் எங்கும் செல்ல முடியாது, நம்முடன் யாரும் பேச மாட்டார்கள் என அவன் மிகவும் பயப்படுகிறான். மகனும் அறுவை சிகிச்சை எல்லாம் வேண்டாம், நீ இருக்கும் வரை இப்படியே இருந்துவிட்டு செல், அதுதான் நல்லது. அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் உன்னை கவனித்து கொள்ள யாரும் இல்லை, அம்மா உன்னை கவனித்து கொள்ள மாட்டார்கள், இங்கும் இருக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான். அவனும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமல் சொந்த ஊருக்கு திரும்புகிறான். அவனுக்கு நோய் முத்திவிட்டது என்பதை தெரிந்த அவனுடைய நண்பர்கள் அவன் நன்றாக இருக்கும் வரை அவன் பணத்தில் சந்தோஷமாக அவனுடன் சுற்றிய நண்பர்கள் அதற்கு பிறகு அவனுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள். உடன் பழகியவர்களே இப்படி செய்கிறார்களே என்ற மனக்கவலை அவனை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டது. அந்த கவலையிலேயே தனக்கு இப்படி ஒரு நோய் வந்துவிட்டதே என்ற கவலையும் அவனை நீண்ட நாட்கள் உயிருடன் வைத்திருக்கவில்லை. வியாதி வந்த 1 வருடத்திலேயே அவன் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகி அவன் உயிரை விடுகிறான். அவன் உயிர் விடும் நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லை. சிறிது நேரம் கழித்து இளைய மகன் அங்கு சென்று பார்க்கிறான். தந்தைக்கு உயிர் இல்லை, அவர் இறந்து விட்டார் என்பதை அறிகிறான். அவன் சுற்றத்தார் அனைவருக்கும் தகவலை கொடுக்கிறான். தன் அண்ணனுக்கும் தகவலை கொடுக்கிறான். அண்ணன் தந்தை இறந்து விட்டாரே என்பதை கேட்டவுடன் தாங்க முடியாமல் அழுகிறான். பிறகு தன் மனைவியை அழைத்து கொண்டு தந்தையின் இறுதி சடங்கை முடிப்பதற்காக செல்கிறான். உறவினர்கள் அனைவரும் வந்தவுடன் அவனுடைய இறுதி சடங்கை நல்லபடியாக செய்து முடிக்கிறான். கடைசி வரை அவன் ஊதாரியாகவே இருந்து ஊதாரியாகவே சென்றும் விடுகிறான் இந்த உலகத்தை விட்டு.